முத்தழகோட சித்தி சொல்றாங்க, நான் இத்தனை மாப்பிள்ளை பார்த்துருக்கேன், நீ எந்த மாப்பிள்ளையும் செலக்ட் பண்ணாம கட்டிலு கீழே போட்டு வச்சிருக்கிய முத்தழகுன்னு முத்தழக பார்த்து கேக்குறாங்க. முத்தழகு, எனக்கு எந்த மாப்பிள்ளையும் வேணாம், தங்கச்சிக்கு வேணா பாருங்க, தம்பி படிக்கிறான், எனக்கு யாராவது கூட்டிட்டு வந்தீங்கன்னா அவனை கல்ல போட்டே கொன்றுவேன்னு சொல்லிட்டு போறாங்க தூங்குறதுக்கு. திலகாவோட புருஷன் சொல்றாரு, பூமிய இப்ப வேணா மறந்துருக்கலாம், ஆனா அவ கல்யாணமானவ, அவளுக்கு சீக்கிரத்திலே ஞாபகம் வரும்னு சொல்றாரு. அதுக்கு திலகா சொல்றாங்க, சத்தம் போட்டு சொல்லாதீங்கன்னு. அப்ப மருதுவும் வர்றாரு. அம்மாவுக்கு பொழுது போலாட்டி ஏதாவது வேலையை பார்க்க சொல்லுங்க, எதுக்கு அக்காவுக்கு மாப்பிள்ளை தேடுறாங்க? இதுக்கு திலகா சொல்றாங்க, நான் நினைச்சா கடவுள் நடத்தி வைப்பாரு, அதனாலதான் பூமியும் முத்தழகையும் பிரிச்சுட்டாருன்னு சொல்றாங்க. அம்மாவை திருத்தவே முடியாதுன்னு மருது சொல்லிட்டு போயிடுறாரு. முத்தழகு தூங்க போனா முத்தழகுக்கு பூமி ஞாபகமாவே வருது. ஏதோ குழம்பிக்கிட்டே இருக்காங்க. கடைசியில தூங்குறப்ப பூமிய பாம்பு கடிச்ச மாதிரி முத்தழகுக்கு ஒரு கனவு வருது. அதனால அலறிக்கிட்டு எந்திரிக்கிறாங்க. நேரா வண்டியை எடுத்துட்டு போறாங்க. அப்ப பூமி படுத்திருக்கத பார்த்திருக்காங்க. கூப்பிட்டு கூப்பிட்டு பாக்குறாங்க, பூமி எந்திரிக்கல. கடைசியில இந்த கால்ல தான் பாம்பு கடிச்சிருக்கும்னு கயரை கட்டிட்டு வாயை வச்சு விஷத்தை எடுக்கலான்னு ட்ரை பண்றாங்க. அப்ப பூமி கத்துறாரு, என்ன எந்த பாம்பும் கடிக்கல, கொசு தான் கடிச்சிச்சு, அதோட ரத்தம் தான்னு பூமி சொல்றாரு. என்ன இப்பயாவது ஃப்ரெண்டா ஏத்துப்பீங்களான்னு கேக்குறாரு. நான் ஃப்ரெண்டா ஏத்துக்கிறேன்னு முத்தழகு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அஞ்சலி 2 குழந்தையும் பாத்துக்கிறாங்க. 2 குழந்தையும் தூங்க மாட்டேது. அஞ்சலி தூங்கி தூங்கி வலியுறாங்க. கடைசியில இவ்வளவு லேட்டாச்சு, பூமி ஏன் வரலன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. தூக்கம் போயிருது.